கடைசியாக வந்து மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருக்கும் டெலிவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது சண்டே தான் லாஸ்ட்டாக சப்ளை வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சப்ளைக்குள்ள இருக்கிற ஸ்டாக் வச்சு தான் இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் மேக்ஸிமம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 75% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல், சின்ன சின்ன கடைங்க, நிறைய பரோட்டா கடையிலேருந்து பெரிய பெரிய பிரியாணி கடைங்க வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு தான். இதில் வந்து 25% அந்த மிச்சம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கேஸ், அவங்க தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் நாங்களும் ஒருத்தவங்க. இப்போ எங்ககிட்டயும் வந்து காலி ஆயிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு 4 நாளைக்கு ஸ்டாக் இருக்கு. அந்த 4 நாளுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா, நாங்க ரன் பண்ணுவோம். இல்லன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அநேகமா இன்னும் 2 நாள்ல இன்னொரு 10, 15% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. உணவகங்கள்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் உணவகங்கள் க்ளோஸ் ஆகும் இன்னொரு 2 நாள்ல. கேஸ் தட்டுப்பாடு நீடிச்சால். இதுதான் வந்து நிலவரம். இன்னும் ஒரு 1 வீக் வந்து இதே நிலவரம் நீடிச்சா 100% ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். யார் ரன் பண்ணுவாங்கன்னா, அடுப்பு கறி வச்சு சமைக்கிறவங்க, விறகு அடுப்பு வச்சு செய்றவங்க, இவங்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. மிச்சம் இந்த கேஸ் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 1 வீக் மேல ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.